அது மட்டும் இல்லாமல் நேற்று கூட தூத்துக்குடி தருவைக்குளத்திலிருந்து 2 படகுகளிலே 22 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கை கடற்படையினால் அங்கே சிறையிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அது மட்டுமின்றி தொடர்ந்து நம்முடைய மீனவர்கள் கைது செய்யப்பட்டு நீண்ட நாளாக சிறையிலே அவர்கள் அடைக்கப்பட்டு அவதிப்படக்கூடிய ஒரு நிலையும், அவர்கள் படகுகளை மீட்க முடியாமல் ஆண்டுக்கணக்கிலே அந்த படகுகள் அங்கேயே கிடந்து சேதப்பட்டு அந்த மீனவர்கள் அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது. அங்கே நம் மீனவர்களிடமிருந்து அவர்கள் பிடிக்கக்கூடிய அந்த படகுகளை தேசியமயமாக்கக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்திலே 30 படகுகளை மீட்ட பிறகு கூட 6 படகுகள் தான் விடுவிக்கப்பட்டு தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய படகுகளை இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசின் குழு போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த படகுகளை மீட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே ஒவ்வொரு நாளும் தமிழக மீனவர்கள் மிகப்பெரிய அவதிக்கு உள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் ஜாயிண்ட் ஒர்க்கிங் கமிட்டி உடைய கூட்டங்கள் 5 கூட்டங்கள் தான் இதுவரை நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டு அது மட்டும் இல்லாமல் மீனவ அமைப்புகளுக்கு இடையே மீனவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி அதை எப்படி தீர்ப்பது, சுமூகமாக தீர்ப்பது என்ற அந்த முடிவை அந்த மீனவ அமைப்புகளே எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வெகு நாளாக இருக்கிறது. அந்த கோரிக்கையும் இன்று அமைச்சரிடம் சொல்லப்பட்டது. அதன் மீதும் நடவடிக்கை எடுப்பதாக விரைவிலே 2 கூட்டங்களையும் ஒருங்கிணைப்பதாக உறுதி அளித்திருக்கிறார்கள். இன்று 19 சமீபத்திலே சிறைபிடிக்கப்பட்ட 19 மீனவர்கள் இன்று காலை விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் மீதி இருக்கக்கூடிய மீனவர்களையும் விரைவிலே தர வேண்டும். சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய படகுகளையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று அமைச்சர் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ராமநாதபுரம் எம்பி அவர்களும் அங்கே இருக்கக்கூடிய மீனவர் அமைப்புகளும் நேரடியாக இங்கே ஒன்றிய அமைச்சரை சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறோம். முதலமைச்சர் அவர்களும் அவருக்கு ஒரு மெமராண்டத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு மீனவர்களின் பாதுகாப்பிற்காக கடிதங்களும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இதன் மீது விரைவிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுறாங்க. இப்போ ஒரு ஆள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர்களுடைய படகுகள் மெயினாக பாதிக்கப்படுறது அந்த அவருடைய படகுகள் தான். பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உள்ள அந்த படகுகள் திரும்பி பெறுவது பெரிய கஷ்டமாக இருக்கிறது. இந்த தொடர் தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்கும் அவர்களுடைய படகுகளை திரும்ப பெறுவது தொடர்பாக ஏதாவது அமைச்சர் உறுதிமொழியாக நாங்கள் இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதோ அல்லது டிப்ளமேட்டிக் அந்த பேச்சுவார்த்தை இல்லை, அதுதான் நான் எங்களுடைய கோரிக்கை. முதலமைச்சரும் பல முறை வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை, அந்த ஜாயிண்ட் ஒர்க்கிங் கமிட்டியோடைய கூட்டங்கள் நடக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மீனவ அமைப்புகளுக்கு இடையே கூட்டங்களும் நடைபெற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையைத்தான் மீனவர் அமைப்புகளும் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட அமைச்சர் அவர்களும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதை விரைவிலே அந்த கூட்டங்களை நடத்துவதாக அமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். இல்லை, இப்போ நாங்கள் ஜாயிண்ட் ஒர்க்கிங் கமிட்டி வித் ஆஃபிஷியல்ஸோடு நடக்கக்கூடிய கூட்டமாகவும் இந்த மீனவ அமைப்புகளுடைய கூட்டம் தனியாகவும் நடைபெற வேண்டும். ஆனால் 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் கடைசியாக மொத்தம் இதுவரைக்கும் 5 ஜாயிண்ட் ஒர்க்கிங் கமிட்டி கூட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. மறுபடியும் அந்த கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும். இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்து கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்தார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.